மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். பெயர் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம், லேபிள் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம். உன் ஜீவியத்திலே மனம் திரும்புதல் வேணும். அது எப்படி நான் தெரிஞ்சு கொள்றது? நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்றது எனக்கே சந்தேகம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எங்களுக்கே சந்தேகமா இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? பல வருஷத்துக்கு கிறிஸ்தவன், சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், திருச்சபையினுடைய காரியங்களில் ஈடுபடுறேன், இது போதாதா? போதாது. மனம் திரும்பின ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆரம்ப திருச்சபையை அப்படிதான் கர்த்தர் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். கர்த்தரே அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். இதுக்கப்புறம் என்ன பின்பற்றுகிறவங்க எல்லாம் இந்த அடிப்படையில தான் திருச்சபையை ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்லி வச்சுட்டு போறார், காண்பித்து வைத்து போகிறார், பிராக்டிக்கலாக நடத்தி வச்சுட்டு போனார். திருச்சபைன்னு சொன்னா ரட்சிக்க